1971ஆம் ஆண்டு போருக்கு பின்னாடி காஷ்மீர் எல்லையில இந்தியா, பாகிஸ்தான் விமானப்படைகள் மோதிக்கொள்வது இதுதான் முதல் முறை அப்படின்றதுனால இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இதனிடையே பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக டிவி மூலம் அவர் ஆற்றிய உரை. புல்வாமா தாக்குதல்ல உயிரிழந்த இந்திய வீரர்களின் குடும்பத்தோட வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். பாகிஸ்தானும் பயங்கரவாதத்துக்கு 70,000 பேர் பலி கொடுத்திருக்கோம். பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் என்றும் ஆதரவு அளித்ததில்லை. புல்வாமா தாக்குதலுக்கு பின்னாடி எல்லையில அமைதி திரும்ப இந்தியாவுக்கு ஒத்துழைக்கிறதா உறுதி அளிச்சிருந்தேன். அதை இந்தியா ஏற்காது, பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும்னு பயந்தேன். எதிர்பார்த்தது போலவே பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. இந்தியாவோட அத்துமீறல் பற்றி நானும் ராணுவ தளபதியும் ஆலோசனை நடத்தினோம். அதன் பிறகே திரும்பி தாக்க முடிவெடுத்தோம். இந்தியாவின் 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். எங்களின் இந்த நடவடிக்கைக்கு ஒரே காரணம்தான். எங்க நாட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி நுழைஞ்சு தாக்க முடியும் அப்படின்னா எங்களாலையும் அதை திருப்பி செய்ய முடியும் என்பதை உணர்த்தவே 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். இனி இரு நாடுகளும் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம். யோசித்து புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். உலகில் நடந்த எல்லா போர்களுக்குமே தவறான புரிதல் தான் காரணம். அது நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. முதலாவது உலகப் போர் சில வாரங்கள முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 6 ஆண்டுகளுக்கு நீடிச்சது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா 2001 போர் துவங்கினாங்க. 17 ஆண்டுகள் ஆகியும் அது ஓயலை. இதை அமெரிக்காவே எதிர்பார்க்கல. நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவிடமும் ஆயுதங்கள் இருக்குது, பாகிஸ்தான் கிட்டேயும் ஆயுதங்கள் இருக்குது. தவறான புரிதல்களால் ஒரு போர் தேவையா என்பதை சிந்திப்போம். இப்போது துவங்கி இருக்கிற இந்த சண்டை தீவிரமானால் என்ன ஆகும்? மோடியோ இல்லை நானோ யார் நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், புல்வாமா தாக்குதலில் இந்தியர்களுக்கு உண்டான வலியை நானும் உணர்றேன். பயங்கரவாத ஒழிப்பு பற்றி பேச விரும்பினால் நாங்களும் தயாராக இருக்கோம். மதிநுட்பத்தோடு செயல்பட்டால் நல்லதே நடக்கும். வாங்க உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்ப்போம்னு இம்ரான்கான் சொன்னார்.